தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அண்மையில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டது. தற்போது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதன்படி நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன தெரிவித்துள்ளார். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியலமைப்பிற்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனுக்கள் நேற்று நீதிபதிகள் ஜனக் டி சில்வா, சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபராக நியமித்ததற்கு எதிராக கர்தினால் மல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஹஜ் பெருநாள் திகதியை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இதன்படி ஹஜ் பெருநாள் ஜூன் 7ஆம் திகதி கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்புரை நேற்று இலங்கையில் காணப்பட்டதனைத் தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இதனை அறிவித்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட அஸ்வசும பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் வயோதிபர்களுக்கான மே மாத உதவித்தொகை வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. உரிய குடும்பங்களுக்கு சொந்தமான அஸ்வசும பயனாளி வங்கி கணக்குகளில் நேற்று இந்த உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி 5,92,766 பயனாளிகளுக்கு 296 கோடியே 38,30,000 தொகை உரிய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மாளிகாவத்தை தொடர்ந்து முனையத்தில் இருந்து வெளியேறும் அனைத்து தொடருந்துகளும் தாமதமாவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாளிகாவத்தை தொடர்ந்து முனையத்தில் உள்ள தொடருந்து தண்டவாளத்தில் ஏற்பட்ட சேதத்தின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு தலாதுவ பகுதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 நபர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் நீர்கொழும்பு போலீசார் சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்துள்ளனர். இரத்தினபுரி பாணந்துறை வீதியில் இடங்குட பகுதியில் நேற்று மாலை பாணந்துறையிலிருந்து இரத்தினபுரி நோக்கி சென்ற கப் வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி மேலதிக சிகிச்சைக்காக கிரியல்ல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் எபிடவள கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த 78 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் அமைந்துள்ள பாரதி வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 21 மாணவர்கள் திடீர் சுகயீனமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவு ஒவ்வாமை காரணமாகவே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்றுச் சென்றனர். இருப்பினும் ஏனைய வகுப்புகளைச் சேர்ந்த எந்த ஒரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். கொழும்பு மாவட்டம் கிரான்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேல்ஸ் குமார மாவத்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார்.
இந்த விபத்து செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் உயிரிழந்த பெண் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஒரு கொடவத்தை சந்தையிலிருந்து ஆமர் வீதி பாபர் சந்தை நோக்கி பயணித்த பாரபூர்த்தி ஒன்று வீதியில் பயணித்த பெண் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது. எவ்வித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்துக்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியோம் என பதிவிடப்பட்டுள்ளது. மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிட்டனர். அண்மை காலமாக சமகால அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை புலற்சிங்கள நாககதொல் பகுதியில் ஒருவர் தீ வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். படுகொலை செய்யப்பட்ட நபர் மகிங்கள பாதுகை பகுதியைச் சேர்ந்த அமரசிங்க பந்துல நிஷாந்த் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இறந்தவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் சாலையின் அருகே முகக்குப்புற கடத்தப்பட்டு அதன் மீது டயர்கள் பொருத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இறந்தவரின் தலையில் பழுத்த வெட்டுக்காயம் இருந்ததாகவும் அவரது தொடையிலிருந்து மார்பு வரை டயர்கள் அவரது உடலில் பொருத்தப்பட்டு எரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவருக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியும் மரணம் நடந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் இருந்து இறந்தவர் நேற்று காலை 10 மணியளவில் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் உள்ள திக்கொடை சந்தியில் மதகு ஒன்றுக்கு அருகில் ஆணொருவரின் சடலம் புதன்கிழமை காலை மீட்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக வெள்ளாவளி காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பலாந்துறையைச் சேர்ந்த உணவகம் ஒன்றின் உரிமையாளரான 38 வயதுடைய தியாகராசா சுகிதரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். திக்கொடை சந்திக்கு அருகாமையில் உள்ள வீதியில் உள்ள மதகு ஒன்றுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளுடன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் திறமையான தொழிலாளர்களுக்கு பக்ரைனில் நம்பிக்கைக்குரிய வேலைவாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பக்ரைனில் இயங்கும் உரிமம் பெற்ற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற அமர்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் புத்தளம் வீதியில் பாதனிய சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னால் பயணித்த பாரபூதியுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த கார் ஒன்றே இவ்வாறு சாரதியின் தூக்க கலக்கத்தால் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபு முதல் புத்தளம் மற்றும் மன்னாரோடாக காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் காலி முதல் ஹாமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அதே நேரம் நாட்டை சுழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.